ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம அகத்தியா படத்துடைய ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். விஜய் டைரக்ஷனில் ஜீவா நடிப்பில் இன்னைக்கு பிப்ரவரி 28ஆம் தேதி வெள்ளிக்கிழமை தியேட்டர்ஸ் ரிலீஸ் ஆயிருக்கக்கூடிய ஒரு ஹாரர் த்ரில்லர் படம் தான் மாதிரி இந்த அகத்தியா. இந்த அகத்தியாவுடைய கதை வந்து என்னன்னு வந்து பார்த்தோம்னா, ஜீவா பார்த்தீங்கன்னா அவரோட ஃபர்ஸ்ட் படத்தை வந்து டைரக்ஷன் பண்ண வந்து போறாரு. அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரண்மனையை வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கு வந்து வாங்குறாரு. திடீர்னு வந்து ப்ரொடியூசர் வந்து பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் வந்து கேன்சல் வந்து சொல்லிடுறாரு. ஆனால் அந்த அரண்மனையை வந்து பார்த்தீங்கன்னா ஜீவா தான் அவர் சொந்த காசை போட்டு வந்து ரெண்டுக்கு வந்து எடுத்திருக்காரு. ஸோ இந்த நிலைமையில அந்த வேற காசுக்கு என்ன பண்ணுறது தெரியாம அந்த அரண்மனையை வச்சு ஒரு ஸ்கேரி ஷோ நடத்தலாம் சொல்லிட்டு ஜீவா, ராசிகண்ணா, ஜீவாவோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து பிளான் பண்ணுறாங்க. ஸோ அதை வந்து நடத்துகிறாங்க. இந்த மாதிரி ஸ்கேரி ஷோ நடத்துகிற அந்த அரண்மனைலாம் ஆல்ரெடி வந்து பேய் வந்து இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் என்னெல்லாம் அந்த ஆட்சிகள் தான் பார்த்தீங்கன்னா இந்த அகத்தியா படத்துடைய கதை. இந்த கதை வந்து நம்ம காலங்காலமாக பார்த்து புளிச்சு போன ஒரு கதை தான். இதுக்கடையில் இன்னொரு ஒரு சின்ன கதையை வந்து சொல்லியிருக்காங்க. அதுவுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப அவுடேட்டடான கதை. புதுசான்னு பார்த்தோம்னா இந்த கதையில் வந்து எதுவுமே வந்து இல்லை. ஒரு அட்டை பழசான கதையை தான் வந்து தூக்கிட்டு வந்திருக்காங்க. ஆனால் எவ்வளோ பழைய கதையாக இருந்தாலும் சுத்தமாக கதையே இல்லைனாலும் கூட திரைக்கதை மூலமாக வந்து ஒரு படத்தை வந்து சூப்பராக வந்து ப்ரெசென்ட் பண்ண முடியும். அதை வந்து இவங்க வந்து பண்ணியிருக்காங்க வந்து கேட்டிங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா பெரிய கோட்டை விட்டுருக்காங்கன்னு தான் வந்து சொல்லணும். படத்தில் கதை தான் வந்து சரியில்லைன்னு பார்த்தா ஸ்க்ரீன் பிளே வந்து அதுக்கு மேலே வந்து இருக்கு. ரொம்ப மட்டமான ஸ்க்ரீன் பிளே வந்து சொல்லலாம். ரைட்டிங் பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு மிகப்பெரிய வீக்கு. கொஞ்சம் கூட ஒரு இடத்துல கூட எங்கேஜிங்கே இல்லாத ஒரு ஸ்க்ரீன் பிளே. அவ்வளோ லேகாக இருக்குது, அவ்வளோ ஸ்லோவாக வந்து போகுது. ஒரு சீன் கூட உருப்படியாக வந்து இல்லை. ஸோ இந்த அகத்தியா படத்துல கதை தான் நல்லா இல்ல, ஸ்கிரீன் பிளே அதுக்கு மேல வந்து இருக்கு. வேற டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட் ஆச்சு இந்த படத்துக்கு நல்லா வந்து ஒர்க் வந்து கொடுத்துருக்காங்க வந்து பார்த்தோம்னா சினிமாட்டோகிராஃபி மட்டும் தான் வந்து நல்லா இருக்கு. மற்றபடி ஆர்ட் ஒர்க்கா இருக்கட்டும், சிஜி ஒர்க்கா இருக்கட்டும், மியூசிக்கா இருக்கட்டும், எதுவுமே பார்த்தீங்கன்னா சுத்தமாக வந்து நல்லா இல்லை. யுவன் சங்கர் ராஜா தான் வந்து இந்த படத்துக்கு வந்து மியூசிக் வந்து போட்டிருக்காரு. யுவன் சங்கர் ராஜா வந்து முன்னாடி ஒரு காலத்தில் வந்து பெரிய மியூசிக் டேரக்டர் வந்து இருந்தார். நானும் ஸ்கூல் படிக்கிற டைமில் என்னோட ஃபேவரட் மியூசிக் டேரக்டர் யாருன்னு வந்து கேட்டால் யுவன் சங்கர் ராஜா தான் சொல்லிட்டு வந்திருந்தேன். அந்த மாதிரி பீக்கில் வந்து இருந்தார். இப்போ வந்து அவர் வந்து எப்போ கம்பேக் கொடுப்பாருன்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து வெயிட் பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஏன்னா அவ்வளோ மோசமாக போட்டுருக்காரு மியூசிக்கு. இந்த படத்தில் சாங்ஸும் சரி, பிஜிஎம் சரி, எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் தான் வந்து இருந்துச்சு. அப்புறம் சிஜி ஒர்க்கு சாதாரண ஒரு திங்ஸை கூட சிஜி வந்து பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் எதுக்குன்னு வந்து தெரியல, அவ்வளோ மோசமாக வந்துருக்கு. படத்தில் பாதி படம் வந்து பார்த்தீங்கன்னா கிரீன் மேட் போட்டு தான் வந்து எடுத்திருக்காங்க. லைவ் லொகேஷன்ஸே வந்து போகலை. எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா விசில் எஃபெக்ட்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ படம் பார்க்குறப்ப அப்படியே வந்து தெரியுது. கொஞ்சம் கூட வந்து குவாலிட்டியே வந்து இல்லை படத்தில். ஜீவா பார்த்தீங்கன்னா எப்பயும் போல பெர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா வந்து கொடுத்துருக்காரு. ஆனால் ஸ்கிரிப்ட் செலெக்ஷனில் வந்து ரொம்ப வந்து வீக்காக இருக்காருன்னு சொல்லணும் ஜீவா. லாஸ்ட்டாக என்ன படம் வந்து ஹிட் கொடுத்தாருன்னு நமக்கு வந்து ஞாபகம் வந்து வர மாட்டேது. அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா வரிசையாக வந்து ஃப்ளாப் படமாக வந்து கொடுத்துருக்காரு. இப்போ வரக்கூடிய புது நடிகர்கள் கூட அவ்வளோ சூப்பராக வந்து ஸ்கிரிப்ட் செலெக்ஷன் பண்ணி இப்போ இருக்க காலகட்டத்துக்கு யாருக்கு எந்த மாதிரி படம் வந்து பிடிக்குமோ அதை வந்து செலக்ட் பண்ணி வந்து நடிக்கிறாங்க அந்த மாதிரி கதையில். ஆனால் ஜீவாலாம் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நல்லா இல்லாத கதையை தேடி போயிட்டு வந்து நடிக்கிறாரு. இது எதுக்குன்னு வந்து தெரியல. அப்புறம் அர்ஜுன் பார்த்தீங்கன்னா ஒரு கேரக்டர் வந்து பண்ணியிருக்காரு. அவர் கேரக்டர் வந்து நல்லா வந்து இருக்கு, நல்லாவே வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருக்காரு. அப்புறம் சின்ன சின்ன நடிகர்லாம் வந்து எப்பயும் காமெடி பண்ணுற மாதிரி இந்த படத்தில் காமெடி பண்ண வச்சிருக்காங்க. ஆனால் அந்த காமெடி பார்த்தீங்கன்னா எதுவுமே வந்து ஒர்க் ஆகலை. எல்லாமே பார்த்தீங்கன்னா கிரிஞ்சாக தான் வந்து இருக்கு. எமோஷனல் சீன்ஸ் வந்து படத்தில் வந்து இருக்கு, அதுக்கு சுத்தமாக வந்து கனெக்ட் ஆகலை. ஒரு படம் வந்து நல்லா இருக்குன்னா ஃபர்ஸ்ட் எமோஷனல் சீன்ஸ் இருந்தால் கனெக்ட் ஆகிருக்கணும், ஹியூமர்ஸ் இருந்தால் அது ஒர்க் ஆகிருக்கணும், மியூசிக் நல்லா இருக்கணும், சாங் நல்லா இருக்கணும். இதெல்லாம் தாண்டி ஸ்க்ரீன் பிளே வந்து சூப்பராக வந்துருக்கணும். ஆனால் ஒரு படத்தில் இது எதுவுமே நல்லா இல்லைனா அந்த படம் எப்படி இருக்கணும்னு நினச்சி வந்து பாருங்கள். கொஞ்ச நேரம் கூட தியேட்டரில் வந்து உட்காந்துருக்கவே முடியாது. அதாவது சில படங்கள் ஃபஸ்ட்டு 10 நிமிஷம் ஒரு மாதிரி வந்து போகும், உட்கார முடியாத மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கதைக்குள்ளே போயிடும், சூப்பராக வந்து கொண்டு போயிடுவாங்க. அப்படியே இல்லைனா கூட ஒவ்வொரு சீனாச்சும் அங்கேயும் நல்ல சீன் வச்சிருப்பாங்க. ஸோ அதையாவது பார்க்கலாம். ஆனால் இந்த படம் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே பார்த்தீங்கன்னா ரொம்ப பொறுமையாக வந்து சோதிச்சிருச்சு. என்னடா எடுத்து வச்சிருக்காங்க. செகண்ட் ஹாஃபாவது நல்லா இருக்குன்னு வந்து பார்த்தோம்னா செகண்ட் ஹாஃப் வந்து அதுக்கு மேலே வந்து இருக்கு. பாதி பேர் படம் ஓடிட்டு இருக்கு பார்த்தீங்கன்னா எந்திரிச்சு தியேட்டர் விட்டு வந்து வெளில வந்து போயிட்டாங்க. சோசியல் மீடியாஸில் மீம்ஸ்லாம் போட்டு கேள்வி வந்து கேட்பாங்க. நீங்கள் பாதிலேயே தியேட்டரை விட்டு வெளியே எந்திரிச்சு போன படம் என்ன படம், அந்த படத்தோட பேரை வந்து கமெண்ட்ல வந்து பண்ணுங்க சொல்லிட்டு இந்த மாதிரி போஸ்ட்லாம் வந்து வரும். ஸோ அப்படிலாம் நான் எந்த படத்துக்கு எந்திரிச்சு வந்தது இல்லைன்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த படத்துக்கு போங்க, கண்டிப்பாக வந்து எந்திரிச்சு வருவீங்க. அந்த போஸ்ட்டில் வந்து கமெண்ட் வந்து பண்ணலாம். ஏன்னா அவ்வளோ மோசமாக வந்து இருக்குது. ஒரு புவரான ரைட்டிங், ஒரு புவரான ஸ்க்ரீன் பிளே, ஒரு ஒஸ்ட் மூவி நான் வந்து சொல்லுவேன். அப்புறம் ராசிகண்ணா வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோனை வந்து பண்ணியிருக்காங்க. ராசிகண்ணா படத்தில் இருக்காங்கன்றப்ப நான் கொஞ்சம் யோசிச்சிருக்கணும். ஸோ அது என்னோட தப்பு தான், ராசிகண்ணா இருக்கிற படத்துக்கு வந்து போனது. ஏன்னா ராசிகண்ணா ஒரு படத்தை இருக்காங்கன்னா இந்த படம் ஃப்ளாப்னு வந்து ஆகி போச்சு. அவங்க நடிக்கிற படம் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாப். எந்த ஒரு படம் வந்து ஹிட் வந்து ஆகலை. பேரில் மட்டும்தான் வந்து ராசி இருக்குது. ராசிக்கான தேடி தேடி போயிட்டு இந்த மாதிரி நல்லா இல்லாத படத்தில் வந்து போகிறாங்களா, இல்லை நல்லா இல்லாத படம்லாம் அவங்கள தேடி போகுதான்னு வந்து தெரியல. இன்சோமினியா பேஷன்ஸ் வந்து இருப்பாங்க, அவங்களுக்கான படம் தான் நான் இந்த படத்தை வந்து சொல்லுவேன். இன்சோமினியா பேஷன்ஸ் நான் வந்து சொல்கிறேன், நீங்கள் எவ்வளோ மெடிசன்ஸ் வந்து ட்ரை பண்ணியிருப்பீங்க. ஆனால் இந்த படத்தை வந்து பாருங்கள், இது உங்களுக்கு சூப்பரான மெடிசனாக வந்து இருக்கும். ஏன்னா அப்படி தான் இந்த படம் வந்து இருக்குது. 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் ஏசியில் போய்ட்டு நல்லா தூங்கிட்டு வரணும்னா கண்டிப்பாக உங்களுக்கான படம் தான் பார்த்தீங்கன்னா இந்த அகத்தியா. இந்த படத்துக்கு என்னோட ரேட்டிங் வந்து 5க்கு 1.5. இந்த அகத்தியா வேஸ்ட் ஆஃப் டைம், வேஸ்ட் யுவர் மணி.